நான் சபரிக்கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, அவளுடைய காத்திருப்புன்றது வருஷக்கணக்கா நீண்டுகிட்டே இருக்கு. மதங்க முனிவர் என்ன சொன்னாரு, ராமனும் லக்ஷ்மணனும் வருவாங்க, அவங்களுக்கும் உதவி வேணும் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்போ வருவாங்கன்னு சொல்லவே இல்லை அவர். ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான். சபரி அந்த காட்டில் ஒவ்வொரு நாளும் பழங்களை பறித்து வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்கான். காலையில் அந்த பழம்லாம் பறிப்பா. ஏன்னா ராமன் வருவான், பசியோடு இருப்பான், அவன் வேற சோகத்தில் இருக்கிறான், மனைவியை பிரிஞ்சிருக்கான், அவனுக்கு கொடுக்கணுமே அந்த பழத்தை கையில் வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பான் சபரி. அன்னைக்கு வரமாட்டான் ராமன். திரும்ப அடுத்த நாள் புதுசாக பழங்கள் எல்லாம் பறித்து வச்சுட்டு ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, வருஷக்கணக்காக சபரி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சபரி ஒரு நாள் கூட அழுத்துக்கல, ஒரு நிமிஷம் கூட அழுத்துக்கல. ராமன் வருவான், ராமன் வருவான், ராமன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான். ராமன் வந்தான். வந்த உடனே அவனுக்கு பழங்களை கொடுக்குறா, அவனை நல்லா பார்த்துக்கிறா. அவ்வளவு சந்தோஷம் சபரிக்கு. ராமனுக்கு பணிவிடை பண்ணுறான். செஞ்சுட்டு பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு சுக்ரீவன் இருக்கிற ருஷ்யமுக பர்வதம் மலை, ருஷ்யமுக பர்வதம் அது இரலை குன்று அப்படின்னு கம்பன் அதை பற்றி எழுதுறான்.